ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 2024 ஜூன் மாதத்திற்கான மகர ராசியோடைய பலனை பார்ப்போம். மகர ராசி பலன் ஜூன் மாதம். சரியா? மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படலாம் மற்றும் வெற்றிகரமான சேவையை பெறலாம். நீங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய வேலையில் பணிபுரிந்தால் இந்த நேரம் அதற்கு சாதகமாக இருக்கும். ஸோ அதனால் டிரான்ஸ்ஃபர் பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும். நீங்கள் வியாபாரம் செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறந்த வெற்றியை தரும். உங்களில் எல்லா முயற்சிகளும் உங்கள் வணிக கூட்டாளிகள் பார்ட்னர்ஸுடைய கூட்டு முயற்சியால் உங்கள் தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்வதில் வெற்றி பெறுவீர்கள். 5ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் அமர்வதால் உங்கள் செறிவை மறைக்கும். சரி, ஓகேங்களா? அகம்பாவம் எல்லாமே மறைஞ்சு போகும். அதனால் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் புதன், சுக்கிரன், குரு மற்றும் சூரியன் போன்ற கிரகங்கள் சுபமாக இருப்பதால் நீங்கள் உங்கள் கல்வியில், அதாவது பதவி உயர்வில், கல்வியில் கற்றுக்கிற விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் அதிகம் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் தனது சொந்த ராசியில் 4ஆவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்திற்கு நிதி நன்மைகள் கிடைக்கும். நிலம் மற்றும் சொத்துக்கள் கையகப்படுத்தப்படலாம், புதுசாக வாங்கலாம். சொந்தமாக வீடு கட்ட நினைத்தால் அதிலும் வெற்றி பெற்று உங்கள் கனவு வீடு நிச்சயமாக கட்டுவீங்க. உங்கள் உறவில் நீங்கள் கணவன் மற்றும் மனைவியுடைய காதல் அதிகமாக காமிப்பீங்க. லவ் அஃபெக்ஷன் அதிகமாகும். உங்களுடைய பார்ட்னர்கிட்ட, அதாவது ஃபேமிலி பார்ட்னர், மனைவி மற்றும் காதலியுடன் நெருக்கமாக இந்த மாதம் ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ அதில் மாற்றமே கிடையாது. உங்கள் முழு மனதுடன் அன்புக்குரியவரை நேசிப்பீர்கள் மற்றும் எங்காவது வெளியே அழைச்சி செல்லணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வந்து போகும். அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பூரண பார்வையுடன் பார்த்ததால் சுக்கிரன், சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை அளிக்கும். சனி 4ஆவது வீட்டையும் பாதிக்கும். இதன் காரணமாக 4ஆவது மற்றும் 5ஆவது வீடுகள் குறிப்பாக கிரகங்களால் பாதிக்கப்படும். எனவே உங்கள் உடல் நல பிரச்சனைகள் குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சனிக்கிழமை அன்று ஸ்ரீ சனி பகவானை அவர்களுடைய அந்த மந்திரத்தை ஓதுங்க. ஸோ எல்லாமே நன்மையாக அமையும். சரியா? ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இறைவனை விட்டு விலகாதீங்க. இறைவனோட ட்ராவல் பண்ணுங்கள். அந்த இறைவன் மட்டும்தான் உங்களை நல்வழிப்படுத்துவார். இது பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு மட்டும் இதை நான் குறிப்பிட்டு சொல்லலை. பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக இறைவனுடைய துணை இல்லாமல் நீங்கள் எதுவுமே அனுகூலம் 1 இன்ச்சு கூட நீங்கள் நடத்த முடியாது. ஸோ அதனால் இறைவன் மேலே பாரத்தை போடுங்க. முக்கியமாக இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மகர ராசி. அவங்க பார்த்திங்கன்னா இப்போ நான் கடைசியாக சொன்ன மாதிரி இந்த சனி பகவானை கெட்டியாக பிடிச்சிங்க, அதுவும் சனிக்கிழமை அன்று. சரியா? ஸோ சனி சாலிசாவை ஓதுங்க. ஸோ உங்களுக்கு நல்ல பயன் நிச்சயமாக கிடைக்கும். கடவுள் இறைவன் நீங்கள் 1 அடி வச்சா அவர் 99 அடி உங்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவார். இதுதான் உண்மை. ஸோ அதனால் நீங்கள் 1 அடி எடுத்து வைக்க முயற்சி செய்யுங்க. ஸோ இறைவனும் இந்த பிரபஞ்சமும் உங்களை 99 அடி முன்னுக்கு வந்து உங்களை அரவணைத்து சொல்லும். இதுதான் உண்மை. உற்றார் உறவினர்களிடத்தில், நண்பர்களிடத்தில் கோப தாபங்கள்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் நிச்சயமாக வரும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உடல் நலத்தில் கவனம் தேவை. சில தொற்று நோய்கள் வந்து போகலாம். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? தூக்கமின்மை பிரச்சனைகள் வந்து போகும். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நைட்டு நீங்கள் தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய விளைவு 3 நாள் பாதிப்பீங்க. ஸோ அதனால் தூக்கமின்மை பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான டேப்லெட்லாம் எடுத்துக்காதீங்க. ஒரு நைட்டு தூங்கலைன்னா 3 நாள் நிச்சயமாக உடம்பு பாதிக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் சிரமம் எடுத்துக்காதீங்க, மாற்று மருந்து தேடாதீங்க. ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னா உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு
இயற்கைக்கும் சிறு சிறு பிராணிகளுக்கும் உதவுங்க. புரியுதா? செடி கொடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிங்க, சாலையோரம் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாத ஜீவராசிகளுக்கு உணவு கொடுங்க. வயதானவர்களுக்கு உடை கொடுத்து தானம் கொடுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். ஸோ இதுதான், மனுஷனுடைய கர்மா ஒட்டுமொத்தமாக தீர்ந்துடணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனுடைய வேகத்தில் இருந்து கொஞ்சம் சீற்றம் குறையலாம். சரியா? ஸோ அதனால் நல்லதே நடக்கும். இறைவனை நாடுங்க, இறைவன் உங்களோட துணை இருப்பார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணம்.